தமிழ்நாடு பட்ஜெட் 2025-2026 10 லட்சம் வரை மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் 1% பதிவு கட்டண குறைப்பு. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் நியூசிலாந்து அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது. கிறிஸ்ட்சர்ச்சில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் தொடக்க முதலே விக்கெட்டுகளை இழந்து திணறியது. 18.4 ஓவர்களில் 91 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. அதிகளவாக குஷ்தில் ஷா 32 ரன்கள் எடுத்தார். நியூசிலாந்து தரப்பில் ஜேக்கப் 4 விக்கெட்டுகளும் ஜேமின்சன் 3 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். 92 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து 10.1 ஓவரில் இலக்கை எட்டி எளிதில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என நியூசிலாந்து அணி முன்னிலையில் உள்ளது. கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை விட தான் சிறந்தவன் இல்லை என நட்சத்திர வீரர் கிலியன் எம்பாப்பே தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு சீசனில் ரியல் மேட்ரிட் அணிக்காக கிலியன் எம்பாப்பே 31 கோல்கள் அடித்து அசத்தியுள்ளார். இது கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரியல் மேட்ரிட் அணிக்காக முதல் சீசனில் அடித்த கோல்களை விட 2 கோல்கள் தான் குறைவு. ரொனால்டோ சாதனையை முறியடிப்பீர்களா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கிலியன் எம்பாப்பே ரொனால்டோவை விட அதிக கோல்கள் அடித்தாலும் அவரை விட தான் சிறந்தவன் இல்லை என கூறினார். இது இருவரது ரசிகர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக போப் பிரான்சிஸ் புகைப்படத்தை வாட்டிகன் வெளியிட்டுள்ளது. போப் பிரான்சிஸ் விரைவில் குணமடைய வேண்டி கலைஞர்கள் டாங்கோ நடனமாடினர். ரோம் நகரில் போப் பிரான்சிஸ் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனை முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கலைஞர்கள் பங்கேற்று டாங்கோ நடனமாடினர். முன்னதாக ஏராளமான சிறுவர் சிறுமிகள் பலூன்களுடன் வருகை தந்து நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தனர். போப் பிரான்சிஸ் விரைவில் குணமடைய வேண்டும் என்று பலூன்களை பறக்கவிட்டனர். ஸ்பெயின் நாட்டின் வெலன்சியா நகரில் ஃபெல்லாஸ் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் இடம்பெற்றிருந்த மிக பிரம்மாண்டமான கலை சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் பல்வேறு தலைவர்களை, திரை நட்சத்திரங்களை விமர்சிக்கும் வகையில் உள்ள சிற்பங்கள் இடம்பெற்றிருந்தன. கடும் வெள்ள பாதிப்புகளை கண்ட பிறகு நடைபெற்ற ஃபெல்லாஸ் திருவிழா அந்த பகுதி மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இரண்டு நாட்கள் இருளில் மூழ்கியிருந்த கியூபா தலைநகருக்கு மீண்டும் வெளிச்சம் கிடைத்துள்ளது. கியூபாவின் முக்கிய மின் நிலையம் கடந்த 14ஆம் தேதி பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. இதனால் 1 கோடி மக்கள் மின்சாரமின்றி தவிக்கும் சூழல் ஏற்பட்டது. சீரமைப்பு பணிகள் இரவு பகலாக நடைபெற்ற நிலையில் தற்போது மீண்டும் மின்சாரம் வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. தலைநகர் உட்பட 19% பகுதிகளில் மின் விநியோகம் சீராகியுள்ளதால் மக்கள் பெருமூச்சு விட்டுள்ளனர். அடுத்தடுத்து வந்த புயல்கள் தாக்கியதால் கியூபாவின் மின் விநியோகம் செய்யும் அமைப்பு கடும் சேதங்களை சந்தித்த நிலையில் இதுபோன்ற அடிக்கடி பிரச்சினைகள் ஏற்பட்டு வருகின்றன. அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தை தாக்கிய சூறாவளியில் 2 பேர் உயிரிழந்தனர். 67 பகுதிகளில் 52 பகுதிகள் கடும் சேதங்களை சந்தித்துள்ளதாக அந்த மாகாண அரசு தெரிவித்துள்ளது. ஏராளமான மரங்கள் விழுந்ததோடு வீட்டின் கூரைகள் சூறைக்காற்றில் பறந்தன. கார்கள், பள்ளி வாகனங்கள் கடும் சேதமடைந்துள்ளன. பலத்த காற்று, கனமழை காரணமாக மின்கம்பங்கள் சாய்ந்ததால் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த சூறாவளி மழை காரணமாக 3 லட்சம் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கரூரில் அதிமுக சார்பில் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. புதிய குதிரை, சிறிய குதிரை, பெரிய குதிரை ஆகிய 3 பிரிவுகளில் நடைபெற்ற பந்தயத்தில் 85 குதிரைகள் பங்கேற்றன. முதல் 4 இடங்களை பெற்ற குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் சின்னசாமி, MR விஜயபாஸ்கர், சிவபதி ஆகியோர் கோப்பைகள் மற்றும் ரொக்க பரிசுகளை வழங்கினர். சிவசாமி எனக்கு நினைவு சொல்றப்பா மூக்கரை வெட்டிடுச்சுங்கண்ணே நீதி
தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சித்தாத்தூரில் பொன்னியம்மன் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி 4 கால யாகசாலை பூஜைகளுக்கு பிறகு கோயில் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே அதியமான் கோட்டையில் நடைபெற்ற சுயம்பு காளியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயில் கும்பாபிஷேகம் 4 கால யாகசாலை பூஜைகளுக்கு பிறகு நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகை எல்ஹில் முருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இக்கோயிலில் மலேசியா முருகன் கோயிலில் உள்ளதை போன்று 44 அடி உயர முருகன் சிலை உள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாலசுப்பிரமணியர் கோயில் கும்பாபிஷேகம் 3 கால யாக பூஜைகளுக்கு பிறகு நடைபெற்றது. பின்னர் முருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சாதி, மதம், மொழி, பாலினத்தை வைத்து பாகுபாடு காட்டக்கூடாது என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். நாக்பூரில் நடைபெற்ற கல்லூரி பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவரது இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் சாதனைகளால் அப்துல் கலாம் பெயர் உலகம் முழுவதும் சென்றது என்றும் சாதி, மதம், மொழியால் யாரும் உயர்ந்தவர் ஆவதில்லை என கூறியுள்ளார். இந்த பிரிவினைகளால் பாகுபாடு காட்டக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பதாகவும் வாக்குகள் பற்றிய கவலை தனக்கு இல்லை என்றும் நிதின் கட்கரி பேசியிருந்தார். சாதியை பற்றி பேசுபவரை கடுமையாக உதைப்பேன் என்று ஒரு கூட்டத்தில் கூறியதாக சுட்டிக்காட்டிய மத்திய அமைச்சர், இதன் காரணமாக பின்னடைவை சந்திப்பேன் என்று கூறினார்கள். ஆனால் அது குறித்தெல்லாம் கவலை இல்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. நாடு முழுவதும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் கடுமையான மின் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என மின்வாரிய அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். 15 முதல் 20 ஜிகாவாட் வரை பற்றாக்குறை ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளனர். முக்கியமான காலங்களில் மின் பற்றாக்குறை ஏற்படுவதை தடுக்க பீக் ஹவர்ஸ் எனப்படும் அதிக மின் பயன்பாடு தேவைப்படும் நேரங்களை மாற்றுவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தேசிய மின்சுமை மையம் பரிந்துரைத்துள்ளது. தேவையை பூர்த்தி செய்ய அதிக அளவில் மின் உற்பத்தியை மேற்கொள்ள சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. தனக்கு எதிரான விமர்சனங்களை எப்போதுமே தான் வரவேற்பதாகவும் அவை ஜனநாயகத்தின் ஆத்மா என நம்புவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியுடன் உலக புகழ் பெற்ற பிரபல பாட்காஸ்டர் லெக்ஸ் ஃப்ரிட்மேன் நடத்திய உரையாடல் வெளியிடப்பட்டுள்ளது. 3.5 மணி நேரம் கொண்ட இந்த நீண்ட உரையாடலில் பேசிய பிரதமர் தனக்கு எதிரான விமர்சனங்களை எப்போதுமே வரவேற்பதாகவும் அவை ஜனநாயகத்தின் ஆத்மா என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும் தெரிவித்தார். தனது உண்மையான பலமே 140 கோடி இந்தியர்களின் ஆதரவுதான் என்றும் பிரதமர் தெரிவித்தார். பாகிஸ்தானுடன் எப்போதுமே நட்புறவாகவே செல்ல விரும்புவதாகவும், ஆனால் அதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு முயற்சிக்கும் துரோகமும் விரோதமுமே பரிசாக கிடைத்தன என்றும் பிரதமர் கூறினார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் தைரியமிக்க நபர் என்றும் தன் மீது துப்பாக்கிச்சூடு நடந்த தருணத்திலும் நாட்டிற்காக துணிந்து நிற்பேன் என கூறினார் என்றும் அந்த மன உறுதி தனக்கு மிகவும் பிடித்திருந்ததாகவும் பிரதமர் கூறினார். கோத்ரா வன்முறை கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத சோகம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். லெக்ஸுடனான நேர்காணலில் பேசிய அவர் 2002ஆம் ஆண்டு கோத்ராவில் நடைபெற்ற ரயில் எரிப்பு சம்பவம் தொடர்பாக தவறான தகவல்கள் அதிகம் பரப்பப்பட்டதாகவும் குற்றஞ்சாட்டினார். இந்த வன்முறையின் போது மத்தியில் எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் இருந்ததால் மாநில அரசுதான் காரணம் என குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன என்றும் நீதிமன்ற விசாரணையில் மாநில அரசு மீது தவறில்லை என்பது நிரூபிக்கப்பட்டது என்றும் பிரதமர் தெரிவித்தார். கந்தகார் விமான கடத்தல், நாடாளுமன்ற கட்டட தாக்குதல், இரட்டை கோபுர தாக்குதல் உள்ளிட்ட பல சம்பவங்களின் பின்னணியில் கோத்ரா வன்முறையை பார்க்க வேண்டும் என்று கூறிய பிரதமர் மோடி அதற்கு முன்பாக ஏராளமான வன்முறைகள் நடந்ததை சுட்டிக்காட்டியதோடு அதன் பிறகு ஒரு வன்முறை கூட குஜராத்தில் நடைபெறவில்லை என தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை 5 ஆண்டுகளில் 400 கோடி ரூபாய் வரி செலுத்தியுள்ளது.
இது தொடர்பாக பேசிய ராமர் கோயில் அறக்கட்டளை செயலாளர் சம்பத் ராய், சரக்கு மற்றும் சேவைகள் வரியாக 270 கோடி ரூபாய் செலுத்தியதாக கூறினார். பிற வரிகள் மூலம் 130 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அயோத்திக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10 மடங்கு அதிகரித்திருப்பதால் உள்ளூர் மக்களுக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாக சம்பத் ராய் கூறினார். மகா கும்பமேளாவின் போது அயோத்திக்கு 1,26,00,000 பக்தர்கள் வருகை தந்ததாகவும் தெரிவித்தார். சென்னை ராமாபுரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பொதுமக்கள் சாலையில் தஞ்சமடைந்தனர். ராமாபுரத்தில் செயல்படும் பழைய பொருட்கள் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் அருகே உள்ள கார் மெக்கானிக் ஷெட் மற்றும் பர்னிச்சர் குடோனுக்கும் தீ பரவியது. 2 மணி நேரமாக 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களுடன் தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதோடு பொதுமக்கள் சாலையில் தஞ்சமடைந்திருந்தனர். புற்றுநோய் அதிகரிப்பது குறித்து வெளியாகி வரும் பல தகவல்கள் கவலை தருகிறது. ஆனால் ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தியும் தற்போது வெளியாகியுள்ளது. புற்றுநோயை குணப்படுத்துவதற்காக இந்தியாவில் சோதிக்கப்பட்டு வரும் கார்டி செல் தெரப்பி என்ற சிகிச்சை முறை நல்ல பலனை அளித்துள்ளதாக உலக புகழ்பெற்ற மருத்துவ இதழான லான்செட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பரிசோதனை முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட 73% பேருக்கு நோயிலிருந்து நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அக்கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிமெரிக் ஆன்டிஜென் ரிசெப்டார் டி செல் தெரப்பி என்பதன் சுருக்கமே கார்டி செல் தெரப்பி என கூறப்படுகிறது. புற்றுநோய் செல்களை கண்டறிந்து அவற்றை அழிக்க உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு செல்களை பழக்கப்படுத்துவதே இந்த சிகிச்சையின் அடிப்படையாகும். கார்டி செல் தெரப்பி முறை சிகிச்சை குறித்து உலகெங்கும் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் இந்தியாவில் கிடைத்துள்ள முடிவு தரமானது, செலவு குறைவானது என லான்செட் குறிப்பிட்டுள்ளது. உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இசையமைப்பாளர் AR ரஹ்மான் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினார். சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் அவர் நன்றாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அவர் வீடு திரும்பியுள்ளார். நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தற்போது நலமுடன் இருப்பதாகவும் AR ரஹ்மானின் மகன் அமீன் தெரிவித்துள்ளார். இதனிடையே AR ரஹ்மான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி அறிந்தவுடன் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு அவரது உடல்நலன் குறித்து கேட்டறிந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும் தனது பதிவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையே AR ரஹ்மான் விரைந்து குணமடைய வாழ்த்துவதாக அவரது மனைவி சாய்ரா பானு தெரிவித்துள்ளார். மேலும் தாங்கள் தற்போது பிரிந்து வாழ்ந்தாலும் கணவன் மனைவியாகத்தான் இருப்பதாகவும் சட்டப்படி விவாகரத்து பெறவில்லை என்றும் சாய்ரா பானு விளக்கம் கொடுத்துள்ளார். தமிழக பட்ஜெட்டை தேமுதிக வரவேற்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன் வரவேற்கிறோன்றதையும் உங்களுக்கு தெளிவாக நான் பதிய வைக்கிறேன். அதையும் நான் தெளிவாக பதிய வைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, கேப்டன் அவர்கள் 2006 நம்மளுடைய முதல் தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் கொடுத்த பல்வேறு திட்டங்களை இந்த முறை தமிழக அரசும் முதல்வர் அவர்களும் அறிவிச்சிருக்காங்க. அதற்காக தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்படுறோம். தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் நம்மளுடைய 40 பாராளுமன்ற தொகுதியை மாற்றினால் நிச்சயமாக மத்திய அரசை எதிர்த்து தமிழக அரசுடன் கைகோர்த்து தமிழகத்திற்காகவும் மக்களுக்காகவும் நாங்களும் உரிமையாக போராடுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தமிழக பட்ஜெட்டிற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வரவேற்பு தெரிவித்திருக்கும் நிலையில் அவர் அதிமுகவுடன் தான் பயணித்துக் கொண்டிருப்பதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். 1000 கோடி ரூபாய் மதுபான ஊழல் செய்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் என்று மத்திய அமலாக்கத்துறை ஆதாரப்பூர்வமாக செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நிதிநிலை அறிக்கை, வேளாண் பட்ஜெட் எல்லாம் மக்களை ஏமாற்றுகிற வேலை என்று மக்களே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு கருத்தை வைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் திருமதி பிரேமலதா அவர்கள் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். நாகரிகம் குறித்து செங்கோட்டையனுக்கு கற்றுத்தர தேவையில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியிருந்த நிலையில் அரசியலில் தோற்று போனவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை என அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கூறியுள்ளார்.
அமமுக கட்சி ஒரு கரிக்கோழி, தின்னு கொழுகொடுன்று வளர்மே தவிர குஞ்சு பொரிக்காது என்று ஏற்கனவே பல மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். அந்த கருத்தை தான் மீண்டும் அவருக்கு நான் வைக்கிறேன். அரசியலில் தோற்று போனவருக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை. மொழிக் கொள்கையில் எந்த அளவு உறுதியாக இருக்கிறோம் என்பதை காட்டவே பட்ஜெட்டில் ரூ என்ற குறியீட்டை போட்டதாகவும் அதனை தமிழை பிடிக்காதவர்கள் பெரிய செய்தி ஆகிவிட்டதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். பட்ஜெட் தொடர்பான கேள்விகளுக்கு உங்களில் ஒருவன் நிகழ்ச்சியில் பதிலளித்துள்ள ஸ்டாலின், பட்ஜெட் மீதான எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்தில் அரசின் மீதான வன்மம் மட்டுமே தெரிவதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் கடன் வரம்பிற்குள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 2011 முதல் 2016 வரை தமிழ்நாட்டின் கடன் வளர்ச்சி 108% இருந்ததாகவும் 2016 முதல் 2021 வரையிலான காலத்தில் அது 128% அதிகரித்ததாகவும் கூறியுள்ள முதல்வர், திமுக அரசு பொறுப்பேற்ற பின் கடன் வளர்ச்சி 93% குறைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடல் அரசு எதிர்கால தலைமுறைக்கான முதலீடாக கடன் தொகையை செலவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் லோகோவை வெளியிட்டிருந்தேன். மொழிக் கொள்கையில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோம்னு காட்ட அதில் ரூன்னு வச்சுருந்தோம், அவ்வளவுதான். ஆனால் தமிழை பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க. ஒன்றிய அரசுக்கிட்ட 100 நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை தாங்க, பேரிடர் நிதி தாங்க, பள்ளி கல்வி நிதியை விடுவீங்கன்னு தமிழ்நாடு சார்பாக 100 கோரிக்கை வச்சுருப்பேன். அதுக்கெல்லாம் பதில் பேசாத ஒன்றிய நிதியமைச்சர் இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களே பல பதிவுகளில் ரூனு தான் போட்டிருக்காங்க. ஆங்கிலத்திலையும் எல்லாரும் ருப்பீஸை சிம்பிளாக RSன்னு தான் எழுதுவாங்க. அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாதவங்களுக்கு இதுதான் பிரச்சனையாக தெரியுது போல். மொத்தத்தில் இந்திய அளவில் நம்ம பட்ஜெட்டும் இட்டு தமிழும் இட்டு. மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத வெற்று பட்ஜெட்டை மறைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு வீடியோ ஷூட் நடத்தி வெளியிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள EPS, உலக பொருளாதார அறிஞர்களுடன் இணைந்து பட்ஜெட்டை தயாரித்ததாக முதல்வர் கூறியிருப்பது இந்த பொருளாதார ஆண்டின் நல்ல நகைச்சுவை என்று குறிப்பிட்டுள்ளார். ரூ போட்டதால் பட்ஜெட் ஹிட் ஆகிவிட்டது என்று முதல்வர் சினிமா வசனம் பேசுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பட்ஜெட் ஹிட்டாவது அறிவிப்பதில் இல்லை, செயல்படுத்துவதில் என்பதே உண்மை என்று குறிப்பிட்டுள்ள EPS, அப்படி பார்த்தால் திமுக ஆட்சிக்கு வந்து போட்ட 5 பட்ஜெட்டுமே அட்டர் பிளாப் தான் என்று விமர்சித்துள்ளார். 72 ஆண்டுகால தமிழ்நாட்டு ஆட்சிகளின் மொத்த கடனையும் 4 ஆண்டுகளில் வாங்கி கடன் வாங்குவதில் ரெக்கார்ட் பிரேக் மற்றும் பிளாக் பஸ்டர் சாதனை செய்த ஒரே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த பட்ஜெட் தான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திமுகவின் இறுதி பட்ஜெட் என்பதே மக்களின் கருத்து என்றும் இந்த பட்ஜெட் சிம்பிளி வேஸ்ட் என்றும் EPS பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு பட்ஜெட் 2025-2026 10 லட்சம் வரை மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் 1% பதிவு கட்டண குறைப்பு.